السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. نحمد الله العظيم نصلي ونسلم على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يقول سبحانه وتعالى في كتابه الحكيم: زين للناس حب الشهوات من النساء والبنين والقناطير والمنقدرة من الذهب والفضة إلى آخر الآية. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: عن سعيد بن زيد رضي الله عنه قال: سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول: من ظلم من الأرض شيئا طبقه من 70 أرضين أو كما قال عليه الصلاة والتسليم. புகழனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கிற ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவரின் மீது உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரினுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற இனி வாழப்போகிற அனைத்துலக முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் என அத்தனை பேரின் மீதும் அல்லாஹ்வினுடைய அனைத்து விதமான நடவுகளும் உரித்தாக என்ற துஆவோடு, கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா புனிதமிக்க இந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதத்திலே அரை பகுதியை கடக்க செய்துவிட்டு அந்த அரை பகுதியை கடந்து புனிதமான ஒரு தினத்திலே அல்லாஹ் உங்களையும் என்னையும் அவனுடைய இல்லமாம் பள்ளிவாசலிலே ஒன்று கூட்டியிருக்கிறான். இந்த நேரத்தில் நாம் ஒரு முக்கிய விஷயத்தை தெரிந்து பயந்து நம்முடைய வாழ்க்கையிலே இனிவரும் காலங்களிலே அந்த விஷயத்தை பரிபூரணமாக நடத்தாட்டுவோம் என்ற நம்பிக்கையோடு இந்த வாரத்தினுடைய தலைப்பை நாம் துவங்குகிறோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த துனியாவிலே நம்மை எல்லாம் பிறக்க செய்திருக்கிறான். பிறந்து விட்டோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக நாம் மறுமையை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். எனவே இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய மெய்யான படிப்பினை என்னவென்றால், இந்த உலகம் நிரந்தரம் அல்ல, ஒரு நாள் கடந்து போக வேண்டும் என்ற ஒரு நிதர்சனமான ஒரு உபதேசத்தை நம் வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்ப இந்த உலகம் என்பது நிரந்தரம் அல்ல என்பதை வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு தருணமும் நமக்கு ஞாபகமூட்டுகிறது. அதை அல்லாஹ் ஞாபகமூட்டும் வகைகளில் பலவிதமாக நமக்கு தருகிறான். விபத்தை தருகிறான், கொடுமையான நோய்களை தருகிறான், சகோதர சகோதரிகளுடைய மரணத்தை ஏற்படுத்துகிறான். அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்குறப்ப நம்ம விளங்கிக்கிறணும், இந்த துனியா இருக்குது, அடுத்ததாக பயணிக்கக்கூடிய ஒரு கட்டம் என்பதை அப்பட்டமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆனால் ஒரு சில மனிதர்கள் இந்த துனியாவை எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் என்று கேட்டால்,
சதாவும் இங்கேயே நம்ம வாழ போகிறோம், நமக்கு அழிவே கிடையாது. இந்த வாழ்க்கை என்பது நிரந்தரம். இந்த நிரந்தர வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய எல்லாத்தையும் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறப்ப எல்லாத்தையும் எடுத்துடணும், அனுபவிச்சிடணும், அமைச்சுக்கிறணுங்கிற ஒரு சில எண்ணவாதிகள் இந்த துனியாவை ஆட்கொள்கிறார்கள். நேற்று பார்க்கிறோம், விமானத்தினுடைய விபத்தை காதுக்கு கொண்டு வர்றாங்க. அதனுடைய முடிவு ஒரு இறை நம்பிக்கையாளர் எப்படி சிந்திப்பான் என்று கேட்டால், எந்த நேரத்திலும் மவுத் என்பது மனிதனுக்கு வரும் என்பதை அந்த நிகழ்வு நமக்கு மெய்ப்படுத்தி காட்டுகிறது. அவங்க ஃப்ளைட்டில் ஏறப்ப நினச்சிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய எண்ணம் எல்லாம் என்ன தெரியுமா? அவங்க சொந்த ஊருக்கு வரணும், அல்லது அவங்க சொந்த தேவைக்கு வரணும், நல்லபடியாக முடியணும், திரும்பி சொந்தத்தை பார்க்கணுங்கிற எண்ணத்தோட தான் அவங்க ஏறி இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் கடைசி பயணம். இந்த கடைசி பயணத்திற்கு பிறகு இறுதி பயணத்தை நான் மேற்கொள்ள போகிறேன் என்ற ஒரு அச்சுறுத்தல், ஒரு உண்மையை அவர்கள் அறிந்திருக்க மாட்டார்கள். அப்ப விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த துன்யா ஒரு நிரந்தரமற்ற கேந்திரம் என்ற ஒரு உண்மையை நாம் அடிக்கடி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நம்மை படைத்து வரைவாளிக்கிற ரப்புல் ஆலமீன் பலவிதமான உண்மைகளை, பலவிதமான சம்பவங்களை சம்பவித்து காட்டுகிறான். ஆனால் மனிதன் விளங்கிக் கொள்ள மாட்டுகிறான், மனிதன் விளங்கிக் கொள்ளவில்லை. இல்லை, இது துன்யா நிரந்தரம், நான் தான் ஆள வேண்டும், எனக்குத்தான் சொந்தம் என்று அவன் நினைத்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவ்வாறு அல்ல செய்தி என்பதை இந்த துன்யா அவனுக்கு பல நிகழ்வுகளின் மூலமாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு நிகழ்வு, ஒன்று வந்தால் பின்னாடி ஒன்று அப்படிங்கிறது தான் நமக்கு இப்போ செய்தி. 2020 வந்துச்சு, கொள்ளை நோய், கொரோனா. அதுக்கு முன்னாடி என்ன? குடியுரிமை சட்டத்தை படிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்தது. அப்போ அது ட்ரெண்டிங், குடியுரிமை சட்டம் ட்ரெண்டிங். அதுக்கப்புறம் கொரோனா ட்ரெண்டிங் ஆனிச்சு. இப்போ செய்திக்கு செய்தியாக ஒரு செய்தி இன்னொரு செய்தியை நிகழ்த்தி விடுகிறது. அப்போ நம்ம விளங்கிக்கிறோம். இப்போ சமீபத்தில் நடந்து போனது, பல மேடைகளிலே இமாம்கள் பேசியிருப்பார்கள், நம்ம பேசலை அப்படிங்கிறதுக்கு உண்டான காரணங்கள் நிறைய இருக்கு. என்றாலும் இதை நான் தொட்டுவிட்டு தான் என்னுடைய தலைப்புக்கு நான் போகுவேன் என்ற ஒரு கட்டாயத்திலே நான் இருக்கிறேன். வக்ஃப் வாரிய சட்டம் ஒரு பக்கத்தில் நியாயம் என்று பேசக்கூடிய மக்கள் எப்படி தெரியுமா கூறுகிறார்கள்? இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இருக்கிறதே, அது முன்வாழ்ந்த சமுதாயத்தில் உள்ள மக்களுடைய அனந்தர சொத்துக்களை பறித்து கொண்டு இதுவெல்லாம் வக்ஃபு, இதெல்லாம் இஸ்லாமுக்கு சொந்தம் அப்படின்னுட்டு ஒரு சில மக்களுடைய சொத்தை பறித்து கொண்டிருக்கிறது என்று நீதி பேசக்கூடிய ஒரு கூட்டம். பேர் சொல்ல வேண்டாம். ஒரு கூட்டம் இப்படி, ஏன் இதை நாங்கள் கொண்டு வர்றோம் அப்படின்னா, ஏங்க இந்த நீங்கள் வச்சிருக்கக்கூடிய இந்த சொத்துக்கள் எல்லாமே இன்னொருத்தனுடையது. அப்போ அதை நாங்கள் மீட்டு எதெல்லாம் இஸ்லாமுக்குன்னு உள்ளதோ அதை நாங்கள் வச்சுக்கிட்டு அல்லாததை, அதற்குரியதை அந்த மக்கள்கிட்ட நாங்கள் ஒப்படைப்போம் என்பது ஒரு பக்க நீதி தரப்பு. இது வேண்டும் அப்படிங்கிறவங்க. வேண்டாம் என்பவர்களுக்கு என்ன தெரியுமா? எப்படி? இது இஸ்லாமுக்கு உண்டான சொத்து, இது இஸ்லாம் தனி வகைப்படுத்தி இருக்கிற சொத்து. அரசர்கள் காலத்தில் இருந்து ஆட்சியாளர்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் காலத்தின் வரைக்கும் வாழையடி வாழையாக இந்த சொத்தை பராமரித்துக் கொண்டிருக்கிறது முஸ்லிம் சமுதாயம். எப்படி இதை நீங்கள் கைவிப்பீர்கள்? இது முஸ்லிமுக்கு மட்டுமே உண்டு என்று ஒரு கூட்டம். அப்ப ரெண்டையும் நம்ம சொல்லியாச்சு.
அல்லாஹ்வுடைய கருத்துன்னு ஒன்று இருக்குது இல்லை, ரசூல்லான்னு அவங்களுடைய கருத்துன்னு ஒன்று இருக்குல்ல, அதை நம்ம பேசணும். அதை நம்ம இங்கே பேசணும். சாதாரணமாக இன்றைக்கு நிலத்தினுடைய சூறையாடல் என்பது சாதாரணமாக எந்த அளவிற்கு தவறானது என்று குர்ஆனினுடைய வசனங்களும் அல் குர்ஆனினுடைய வசனங்களும் நமக்கு ஆழமான பல விஷயங்களை சொல்லித் தருகிறது. ஹதரத் அபிசலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள். ஒரு ஹதீஸ் இருக்கிறது புகாரியில் 2453வது ஹதீஸ். பார்த்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருக்கிறாங்க. ஒரு சண்டை ஒன்று நடக்குது, ஒரு தகராறு ஒன்று நடக்குது. என்ன தகராறுன்னு கேட்டால், நிலமுடையவர் நிலமற்றவர் ரெண்டு பேர். சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். நிலமுடையவர் நிலமற்றவர் என்று இரு நபர்கள் இருக்கிறார்கள். இந்த இரு நபர்களின் நிலத்துக்கு சொந்தக்காரர் அது பக்கத்தில் இருக்கிறவர் அப்படின்னு ரெண்டு பேர் இருக்கிறாங்க. இப்போ வேலி அடைக்கணும்னா கொஞ்சம் கேட்கத்தான் வேணும், கொஞ்சம் கேட்கணும். கேட்காம அதை நம்ம வேலி அடைச்சிட்டோம்னா, இப்போ நமக்கு ஒரு 10 குழி நமக்கு இடம் இருக்கு சொந்தமா, ஆனால் 11வது குழியா நம்ம அடுத்தவருடைய நிலத்தை நம்ம அபகரிப்பது அது தவறு. ஒரே ஒரு குழி தானே, கொஞ்சோண்டு தானே அப்படின்ட்டு அதை நம்ம அபகரிப்பது இருக்குதே, அது பெரும் பாவம் என்று நமக்கு இஸ்லாம் கற்றுத்தருகிறது. பாவம் அது. சரி, இதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு நிகழ்வு ஒன்று நடக்கிறது. 2 நபர் அடிச்சுக்கிறாங்க. விசாரணைக்கு நேராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போறப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிலமுடையவர் அவர் அதை பாதுகாத்து கொள்ளட்டும். நிலமுடையவர் அதை அவர் பாதுகாத்து கொள்ளட்டும். யார் ஒருவர் அடுத்தவருடைய சொத்தை நிலத்தை அபகரிப்பாரோ அவருக்கு அல்லாஹ் என்ன தண்டனை தருகிறான் தெரியுமா? மன் அகத மினல் அர்தி ஷைஆ பிகைரி ஹக்கி, ஹக்கு இல்லாம ஒரு மனிதர் பூமியில ஒரு நிலத்தை அபகரிப்பாரே ஆனால் குசிப பிஹி யௌமுல் கியாமா, அவருடைய கழுத்திலே அருகண்டமாக தொங்கவிடப்படும். இலா யௌமுல் கியாமா, கியாமத்து நாளின் போது அவருடைய கழுத்திலே தொங்கவிடப்படும். இலா 70 அருதீன், 7 பூமி அல்லாஹ் என்ன செய்வாங்க? கழுத்தில் தொங்க விட்டுருவானா. அல்லாஹ் அக்பர். நம்மெல்லாம் யோசிக்கலாம், ஆதமுடைய மக்களாகிய நாம் 5 அடி தான் இருக்கிறோன்னு யோசிக்கலாம். ஒரு 5 நாள் நினைக்கிறேன் பேசிக்கிட்டோம், உலமாக்கள் எல்லாம் பேசிக்கிட்டோம். அப்போ ஹஸரத்து சொன்னாங்க, ஷரஃபுத்தீன் பாக்தவி ஹஸரத் அவர்களை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். அத்திக்கடையில் அரபி மதரசாவில் அவர்கள் முதல்வராக இப்பொழுது பேராசிரியராக பணியாற்றுகிற நேரத்தில் இருமேனிக்கு வந்திருப்பாங்க. அப்போ ஹஸரத் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்த நிகழ்வை பரிமாறி கொண்டிருக்கும் போது எங்களுக்கு சொன்னாங்க, அப்போ தான் அந்த யோசனையும் நமக்கு உதித்தது. எப்பா மனிதன் இருக்கிறானே, அவனுக்கு உலகத்தில் ஒரு உடம்பு, மறுமையில் ஒரு உடம்புன்னு ஹஸரத் அவர்கள் சொன்ன சுருக்கமான ஒரு விஷயத்தை இங்கே நான் சொல்கிறேன். இங்கே இருக்கிறப்ப நமக்கு 5 அடி உருவம் தான், ஆனால் மறுமைக்கு போயிட்டோன்னு சொன்னால் ஆன்மா ஒன்று, ஆனால் உருவம் இருக்குது இல்லை பெருசு. 7 பூமியை தொங்க விடுவானா அல்ல. அப்போ 7 பூமியை இந்த உடம்புல தொங்க விட முடியுமா? யோசிங்கள. நம்ம நிற்கிறோம் 5 அடி தான் நிற்கிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த 5 அடி உடம்புல 7 பூமியை தொங்க விட்டா நிற்குமா? நிற்காது.
அல்லாஹ் பிரம்மாண்டமான உருவத்தை நமக்கு கியாமத்தின் போது தந்து விடுவான். அவ்வளோ பெரிய ரூபம், அவ்வளோ பெரிய உருவம் நமக்கு அல்லாஹ் கொடுத்து அந்த உடம்பில் அல்லாஹ் 7 பூமியை தொங்க விடுவானா. எதுக்கு? எந்ததுக்கு? கொஞ்சோண்டு நிலத்தை அபகரித்ததற்காக. கொஞ்சோண்டு நிலத்தை அபகரித்ததற்காக அல்லாஹ் 7 பூமியை மனிதனுடைய கழுத்தில் அரிகண்டமாக தொங்க விடுவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப யோசிங்க, நிலத்தை அபகரிப்பது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய மற்றொரு ஹதீஸை நாம் பார்க்க காணுகிறோம். எவர் ஒரு நிலத்தின் உரிமை அல்லாமல் அதை எடுத்துக்கொள்கிறாரோ அதிலுள்ள மண்ணை அல்லாஹ் மஹ்ஷர் வரைக்கும் சுமப்பதற்கு அல்லாஹ் அவனுக்கு கட்டளை கொடுத்து விடுவானோ. நம்மெல்லாம் இறந்து போவோம் ஒரு நாள், அப்படித்தானே? கண்டிப்பா இறந்து போனோன்னு குளிப்பாட்டுவாங்க, கஃபன் தஃபன் செய்யப்படும். தஃபன் செய்கிறப்ப, அடக்கம் பண்ணுறப்ப நம்ம சகோதரர்கள் எல்லாமே ஆளுக்கு ஒரு புடி மண்ணை கொடுப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா, நாளைக்கு மீசான் தராசில் அந்த மனிதனுடைய நன்மை தட்டு கணக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு வழக்கம் அது. அப்படியே இங்கே வாங்க, ஒரு மனிதர் உரிமை இல்லாத ஒரு நிலத்தை அபகரித்தார் என்று சொன்னால், அந்த நிலம் எவ்வளவு பெரிய நிலமாக இருக்கட்டும், அப்படியே 7 பூமிக்கு நீங்கள் யோசித்து பார்த்துக்கிட்டு அந்த பூமியினுடைய மண்ணை யோசித்து பாருங்க, அது எவ்வளவு இருக்குங்கிறத நீங்கள் யோசித்து பாருங்க. அவ்வளவு மண்ணையும் அல்லாஹ் கியாமத்து நாளைக்கு ஓர வரைக்கும் அவர் சுமப்பதற்கு உண்டான கட்டளையை அல்லாஹ் கொடுத்துருவானா. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு புறம் நமக்கு மண் நன்மையாக தெரிகிறது, மறுபுறம் நமக்கு அது எதிராக மாறிவிடுகிறது. அப்ப நம்ம யோசிக்க வேண்டும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தெரியாமலேயே, அறியாமலேயே, புரியாமலேயே செய்யக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு செயலுக்கு அல்லாஹ் தரக்கூடிய கூலி அது மிக பயங்கரமானது என்பதை நாம் உணராமல் இருப்பதுதான் இன்றைக்கும் புரியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. ஒரு நிலத்தை அபகரிப்பதன் காரணத்தினால், ஹக்கு இல்லாத நிலத்தை நாம் அதை அபகரிப்பதன் காரணத்தினால் இம்மையிலேயும் அது நமக்கு பிரச்சனை, மறுமையிலேயும் அது நமக்கு பிரச்சனை, நாளைக்கு கியாமத்துக்கு போனால் அது நமக்கு பிரச்சனை. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஒரு பாவம் இருக்கிறது. ஒரு சில பாவங்கள் செய்தால் அல்லாஹ் அதை மன்னித்து விடுவான். நாடினால் இந்த துனியாவிலேயே அதுக்கு மன்னிப்பு கிடைச்சிரும். ஆனால் ஒரு சில பாவங்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பு தருவது அல்ல, அதை அவர் தொடர்ந்து கொண்டே போவார். அதில் ஒன்றுதான் இந்த பாவம். என்ன? ஹக்கு இல்லாமல் அடுத்தவருடைய நிலத்தை அபகரிப்பது, அடுத்தவருடைய பொருட்களை சுருட்டுவது. இது தொடர்படியான சதக்கத்துல் ஜாரியான்னு சொல்லுவோம்ல, இது மாதிரி பாவம் தான் இந்த பாவம். ஒரு நிலத்தை அவர் அபகரித்திருந்தாலும் கூட அது அவருக்கு துன்யாவிலும் ஆபத்து, கபீரிலும் ஆபத்து, நாளைக்கு கியாமத்திலும் அது ஆபத்து என்று தொடரக்கூடிய ஒரு பாவமாக அந்த பாவம் இருக்கிறது என்பதை நாம் இங்கு உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இதுவரைக்கும் யோசிக்காத ஒரு விஷயம் இதுவெல்லாம் இன்றைக்கு நாம் யோசிக்க வேண்டும் என்பதற்காக நாம் இன்றைக்கு இந்த உரையை நாம் காது குளிர கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஒருவருடைய நிலத்தை அநியாயமாக அபகரித்துக் கொள்பவர் அவர் வைத்திருப்பது எல்லாம் நரகத்தினுடைய ஒரு துண்டுதான் என்பதாக பெருமானார் சொல்லுவார்கள். அப்ப யோசிக்க வேண்டும்,
மறுமையை யோசிக்கக்கூடிய மக்கள் இதை பற்றியெல்லாம் கண்டிப்பாக அவசியமாக இதை தெரிந்து கொள்வார்கள், புரிந்து கொள்வார்கள் என்ற ஒரு நிதர்சனமான விஷயம் இங்கு நமக்கு தென்படுகிறது. ஒரு தடவை அப்படித்தான் மர்வான் பின் ஹக்கம் ரலியல்லாஹு ரஹ்மஹுல்லாஹ் அவர்களிடம் அர்வா பின்த் உவைஸ் என்ற பெண்மணி பேசிக்கொண்டிருக்கிற ஒரு சம்பவத்தை நமக்கு இங்கு வரலாறு காமித்து கொடுக்கிறது. சொர்க்கத்திற்கு 10 சஹாபாக்கள் நன்மாராயம் கூறப்பட்டிருக்கிறார்கள். அதிலே சஅத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு ஒருவர்களாக இருக்கிறார்கள். அந்த சஅத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அபு அப்துல் மலிக் என்ற ஒருவருக்கு சொந்தமான இடத்தை அபகரித்து கொண்டார் என்ற ஒரு வதந்தியை பரப்பிவிட்டார்கள் அந்த காலத்தில். இப்ப வதந்தியெல்லாம் பரவப்பட்டிருக்கும் போது சஹாபாக்கள் எல்லாம் இதை செய்திருக்க மாட்டார்கள் என்று திட்டவட்டமாக அவர்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாக அமைந்து விட்டார்கள். ஏன் ரசூல்லா உடைய நாவால் கூறப்பட்ட நன்மாராயம் கூறப்பட்ட சஹாபி அவர். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் எப்படிங்க இதை தவறு செய்வாருன்னு சஹாபாக்கள் எல்லாமே அந்த சஹாபியை மெய்ப்படுத்தினார்கள். என்றாலும் வதந்தி பெருளவுக்கு பரவப்பட்டது. நேரா நீதிபதிட்ட இது போயிடுச்சு. போனோன்னு நீதிபதி சொன்னாங்களாம், எப்பா இப்ப பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற இந்த செய்தி இருக்குது, இதை ஆமோதிப்பவர்கள் எத்தனை பேர், இதற்கு மறுப்பு தெரிவிப்பவர்கள் எத்தனை பேர்னு கணக்கெடுக்கிறப்ப ஒரு சில கூட்டம் இதை ஆமோதிச்சிச்சு, ஒரு சில கூட்டம் இதை மறுத்துச்சு. அப்ப நீதிபதி சொன்னாங்களா ஒரே ஒரு வார்த்தை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே வாழ்ந்திருக்கக்கூடிய பல சஹாபாக்களில் இவர்களும் ஒருவர்கள். இறுதி ஃபினிஷா நடக்கக்கூடிய அந்த தீர்ப்பு. அப்ப பல சஹாபாக்களிடத்திலிருந்து பல ஹதீஸுகளை பெற்றுக்கொண்டிருக்கிற வழக்கம் அப்போது இருக்கும். ரசூலாட்டிருந்து ஒரு ஹதீஸை கேட்டிருப்பாங்க ஒரு சஹாபி. அந்த சஹாபி மற்ற சஹாபிகளுக்கு பரப்புவது, இப்படியே தொடர் சங்கிலியாக வந்ததுதான் நம்ம அளவுக்கு ஹதீஸு. அப்ப நீதிபதி அவர்கள் சொன்னார்களாம், நீங்கள் யாரின் மீது இட்டுக்கட்டுகிறீர்களோ அந்த சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயினால் மலர்ந்த ஒரு ஹதீஸை நமக்கு தந்தவர். என்ன ஹதீஸ் தெரியுமா? எவர் பிறரது நிலத்தை அபகரிப்பாரோ அவருடைய கழுத்திலே நாளைக்கு கியாமத்தின் போது அல்லாஹ் 7 பூமியை அரிகண்டமாக தொங்க விடுவான் என்ற ஹதீஸை சொன்னவங்களே அவங்க தான்ப்பா. அப்படி இருக்கிறப்ப அவங்க எப்படிப்பா அந்த வேலையை பார்த்துருப்பாங்க? யோசிச்சு பாருங்க. இது வதந்தியை பரப்புவதற்காக வேண்டி செய்யக்கூடாது என்ற ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்க்க வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பை தந்தாங்களாம். அப்ப இந்த ஹதீஸ் உண்மைதானா என்ற ஒரு பலவிதமான கேள்விகளுக்கு விடைத்தான் இந்த சம்பவம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு இந்த ஒரு சம்பவத்தை தர்றாங்க. கண்ணியவான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மற்றவர்களுடைய பொருள், மற்றவர்களுடைய நிலம், அதை நாம் அபகரிப்பது இருக்கிறது, அது நம்மின் மீது ஒரு பெரிய தொடர்பாவத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எனவே நாம் அதை கொண்டு பயந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு முக்கியமான நேரத்தில் நாம் இன்றைக்கு இருக்கிறோம். இன்னொன்று என்னன்னா, இஸ்லாத்திற்கு உட்பட்ட சொத்துகள் என்று சொன்னால் அது இருக்கிறது மட்டும்தானு கேட்டால் அல்ல, கொடுக்குவதும் அதில் கட்டுப்படும். உதாரணத்திற்கு இடமாக ஒரு சொத்து பள்ளிவாசலுக்கு என்ற இருக்கிறது, அதை அபகரிப்பது என்பது தவறு என்ற ஒரு விஷயத்தை நாம் இங்கு பதிவிட்டு விட்டோம். இரண்டாவது விஷயம் என்னவென்றால், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய செல்வங்களை நாம் ஜக்காத்துகளாக தருவது. இப்போ ஜக்காத்து நம்ம தராமல் அதை நம்ம பதுக்கிக் கொள்வது இருக்கிறதே,
அதுவும் அதனுடைய லிஸ்டில் கட்டுப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ்வினுடைய பொருளை நமக்குள் அடக்கி கொண்ட ஒரு பாவமாக அது கணக்கிடப்படுகிறது. இதற்கு பெரிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், உதாரணம் என்னன்னு சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை நாம் இங்கு கொண்டு வர கடமைப்பட்டிருக்கிறோம். மூசா நபி, நபிமார்களுடைய வரலாறுகளில் நம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கைக்கு அடுத்ததாக நாம் பெரிதும் நேசித்த, பெரிதும் ஆச்சரியப்பட்ட ஒரு நபி ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மலக்குல் மௌத்தையே என்ன செஞ்சிட்டாங்க, அடித்து அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, ரணகொடூரப்படுத்தி விட்டார்கள். யாரங்க? மலக்குல் மௌத். மலக்குல் மௌத்துக்கே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெரும் ஒரு அதிர்ச்சியை தந்தவர்கள். அப்படி இருக்கும்போது நாம் எல்லாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய ஒரு மாவீரர் என்பதை நாம் இங்கு யோசிக்க வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நபித்துவம் கொடுக்கப்படலை. பிரயாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. குர்ஆனில் வரக்கூடிய ஒரு சம்பவம் தான் இது, எல்லோருக்கும் அறிந்த ஒரு பரிச்சயமான சம்பவம். 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்று மூசா நபியினுடைய கோத்திரத்தை சார்ந்தவர், இன்னொன்று ஃபிரௌனுடைய கூட்டத்தை சார்ந்தவர். இப்போ 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நபித்துவம் கொடுக்கப்படலை மூசா நபி அவர்களுக்கு. சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப மூசா நபியுடைய கூட்டத்தில் இருக்கிறவங்க யாருன்னு கேட்டால் எல்லாமே அப்ராணிங்க, ஒன்றுமே தெரியாதவங்க. அப்படிப்பட்ட கூட்டத்தினர்களிடத்திலே பலம் வாய்ந்த கூட்டத்தினர்கள் சண்டை போடும்போது ஒரு மிகைப்பு இருக்கத்தானே செய்யும். அப்போ மூசா நபி போய்கிட்டு இருக்கிறாங்க, சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு, தர்க்கம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப இந்த மனிதர் கூப்பிட்டாராம், மூசாவே கொஞ்சம் இங்கே வாங்க, நடக்கிற சண்டையை கேளுங்க அப்படின்ட்டு கேட்டோன்னே எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய அந்த மனிதர் என்ன செஞ்சா, மூசா நபிட்டு எதிர ஆரம்பிச்சிட்டான். சொல்லக்கூடிய விஷயத்தை நன்கு அவர்கள் காதில் வாங்கி கொண்டு, மூசா நபி அவர்கள் காதில் வாங்கி கொண்டு நீதம் அநீதத்தை சரியாக தீர்ப்பளிப்பதற்காக வேண்டி போன மூசா நபி அவன் எகிரனதை பார்த்துட்டு ஒரே ஒரு தள்ளு தான் தள்ளினாங்க, மௌத்தாவே ஆயிட்டாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க எப்படி இருப்பாங்க மூசா நபின்னு. நல்ல பலம் மிக்க நபின்னு சொன்னா அது மூசா நபி. மக்களுக்கெல்லாம் பயான் நடந்து கொண்டிருக்கிறது. பல கூட்டங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பயானை கேட்பதற்கு கூடி குழுமி கூட்டமாக இருக்கும் போது ஆர்வப்பட்டு கேட்பார்கள் அல்லவா. அதுபோன்று மூசா நபி அவர்களுடைய காலத்திலேயும் அப்படித்தான். அவர்களை நம்பிக்கை கொண்ட மக்கள் அந்த உபதேசங்களை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அப்படி பயான் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தலைப்புக்கு கீழே பயான் போகும். இப்போ வார வாரம் நம்ம பண்ணுற மாதிரி ஒவ்வொரு தலைப்பில் மூசா நபி அவர்கள் உபதேசம் செய்து கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் விபச்சாரத்தை பற்றி மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. திருமணம் செய்தவர் விபச்சாரம் ஜினா செய்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு மரண தண்டனை. விபச்சாரம் செய்தவர் திருமணம் ஆகாதவர் என்று கேட்டால் சொன்னால் அவருக்கு 100 கசையடி என்ற விளக்கங்களை ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களுக்கு பயான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ காரூன் வர்றான். காரூன் ஃபிரௌனுடைய அமைச்சர், மந்திரி. மூசா நபியை எப்படியாவது மானபங்கப்படுத்த வேண்டும், இழிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக மூசா அவர்கள் நம்மிடத்திலே அடிக்கடி கேட்டுக்கொண்டிருக்கிறார். காரூன், ஜக்காத்தினுடைய பணத்தை கொடு, நீதான் வச்சிருக்கிறீங்க. இன்னும் சொல்லுவாங்க, காரூனுடைய கருவூலத்தை திறக்கக்கூடிய சாவி இருக்குது இல்லை, சாவி, கருவூலத்தினுடைய சாவி, அதை சுமப்பதற்கு 7 ஒட்டகை தேவைப்படுமா. அப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய கசானாவனிடத்தை இருந்துடுதுண்டு. அப்போ மூசா நபி கொடுக்கக்கூடிய வரியை சரியா நீ கொடுத்துட்டேன்னா ஒன்று ரெண்டா, ஏப்பா
சண்டைக்கு வரப்போறேன், அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய பங்கை நீ கொடுத்துக்கிட்டே இரு, அதை அபகரிக்க நினைக்காத, உன்னோட அதை சுருட்டி கொள்ள நினைக்காத. 1000 தானே அதை நீ சுருட்டி கொண்டால் ஒரு நாள் அந்த சொத்து அழிவுக்கு போகிவிடும். அதனால அல்லாஹ்வை பயந்துக்க, கொடுக்கக்கூடியதை கொடு அப்படின்னு காரூன் அதை மறுத்து கொண்டே இருந்தான். அவர் அடித்த மாதிரி காரூன் அடிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது, ஒரு அடி தான் முடிஞ்சு. அவனை மாதிரி காரூனை அடிக்கலாம், ஆனால் மூசா நபி செய்யவில்லை. இந்த நேரத்தில் காரூன் மூசா நபி பயான் பண்ணிட்டு இருக்கிறப்ப எல்லா மக்களுக்கும் முன்னாடி இவரை எப்படியாவது மாடபங்கப்படுத்த வேண்டுமென்ட்டு ஒரு பெண்மணிகிட்ட போய் என்ன செஞ்சான், சொல்லி பேசி கொண்டு வந்து பேசியாச்சு. காரூன் அந்த சபைக்கு மூசாவே, மக்களுக்கு மட்டும் விபச்சாரத்தை பற்றி சினாவை பற்றி உபதேசம் சென்னா மட்டும் பத்தாது, நீங்க அதில் சரியா இருக்கணும் அப்படின்னு ஒரு குரலை உயர்த்திட்டான். மூசா நபி அப்படியே எந்திரிச்சாங்களாம் கோவத்தோட. மூசா நபி அப்படியே கோவத்தோட எந்திரிச்சு பார்த்தாங்களாம், யாரா அவன் அப்படின்ட்டு. பார்த்தா காரூன் நிற்கிறான். மக்கள் எல்லாம் ஒரு சிலர்களுக்கு பயமா, மூசா நபி எந்திரிச்சதை பார்த்ததை பார்த்தே மக்களுக்கு முன்வரிசையில் இருந்த மக்களுக்கெல்லாம் ஒரு அச்சமா. மூசா நபிக்கு கோபம் வந்து விட்டது, இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு மக்கள் எல்லாம் அச்சத்தில் தடுமாடி கொண்டிருந்தார்கள். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம், காரூன் நீங்க வாங்க, அதை நீங்க என்ன செய்யுங்க, மெய்ப்படுத்துங்க. நீங்க சொல்லிட்டீங்க நானும் சினா செய்தேன் என்பதாக நீங்கள் என்னை சொல்லிவிட்டீர்கள், அதை நீங்கள் மெய்ப்படுத்துங்கள் அப்படின்னு உடனே ஆளை விட்டு ஒரு பெண்மணி அழைச்சிட்டு வர சொல்லியாச்சு. அந்த பெண்மணி குழந்தையோடு அந்த பெண்மணி வரா. சபையோருக்கு முன்னாடி ஆமாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி மூசா நபி கேட்டாங்களாம், ஏமா நல்லா பார்த்து சொல்லு அப்படின்ட்டு மூசா நபி தன்னுடைய முகத்தை தான் காட்டினாங்களாம். அந்த பெண்மணி மூசா நபியுடைய கண்ணை பார்த்து பயந்துட்டாலாம். அப்படியே பயந்து, மூசாவே என்னை மன்னிச்சிருங்க, இந்த காரூன் அவன்தான் சில காசுகளை கொடுத்து இந்த மாதிரி ஒரு அப்பட்டமான ஒரு தவறை சொல்லி ஒரு குற்றத்தை சொல்லி இவர் கொண்டு என்னை விட்டுட்டாரு. நானும் அந்த காசுகளை பார்த்து, அவருடைய கசானாக்கள் இருக்கக்கூடிய தங்க நகைகளை பார்த்து நான் ஆர்வத்தில் ஆசையில் நான் சொல்லிட்டேன், என் மேலே தப்பு இல்லை, என்ன நீங்கள் மன்னிச்சிருங்க அப்படின்னு மூசா நபி என்ன செஞ்சாங்களாம், அப்படியே திரும்பிட்டாங்களாம் காரூன் பக்கம். அடிக்கலாம் இல்லை, அப்படியே சஜிதால விழுந்துட்டாங்களாம். மூசா நபி சஜிதால விழுந்துட்டாங்களாம். மேலிருந்து அல்லாஹ் கூப்பிடுவான். ஏன்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை ஹலீலுல்லா நண்பராக தேர்ந்தெடுத்து கொண்டான். அதே போன்று பெருமானாரை அல்லாஹ் ஹபீபுல்லா, நம்முடைய நாயகத்தை ஹபீபுல்லாவாக தேர்ந்தெடுத்து கொண்டான். அதுபோல மூசா நபிக்கு என்ன பேர் தெரியுமா? கலீமுல்லா. வகல்லமல்லாஹு மூசா தக்லீமா. அல்லாஹ்விடத்திலே பேசியவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். நிறைய பேசுவாங்க மூசா நபி, அல்லாஹ்ட்ட நிறைய பேசுவாங்க. அல்லாஹ் ஒரு தடவை கேட்கிறான், மூசா உன் கையில என்ன? யா அல்லாஹ் கையில வச்சிருந்தது அசா, குச்சி வச்சிருந்தாங்க. ஆனா பேசுறது யாரு? அல்லாஹ். யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் அந்த பாக்கியம். அல்லாஹ் என்கிட்ட பேசுறான், நான் அவனுடைய பேச்சை இது என்னுடைய கம்புன்னு சொல்லி முடிக்கிறத விட இதை நான் மேலே உயர்த்தி கொண்டு போய்கிட்டே இருக்கணும், தொடரணும் அப்படின்ட்டு மூசா நபி சொன்னாங்களா? யா அல்லாஹ், இது என்னுடைய கம்பு, இதை வச்சு நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன், நான் என்னுடைய கால்நடைக்கு நான் இலைதலைகளை பறித்து போடுவேன், இதை கொண்டு பல விஷயங்கள் ஆகுன்ட்டு தொடர்ந்து பேசிக்கிட்டே போகிறாங்க. என்ன பேசுகிறோமா அல்லால? அதனால அப்போ கண்ணியமானவர்களே, இப்படியே இந்த சம்பவத்துக்கு வந்துருங்க. மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பேசக்கூடியவர்கள் சஜிதால விழுந்துட்டாங்க. அப்படியே சஜிதால விழுந்துட்டாங்க. அல்லாஹ் மேலேருந்து குரல் கொடுக்கிறான், மூசா எழுந்தரி, எழுந்தரி. எழுந்திரிக்கல. மூசா எழுந்தரியுங்கள், என்ன வேண்டும் உங்களுக்கு, எது வேண்டுமானாலும் தருகிறேன். அப்பயும் எழுந்திரிக்கல.
காரூனை என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் பூமிக்கு கட்டளையிடுங்கள், அந்த பூமி அதை செய்து முடிக்கும்னு சொன்னோன்னு மூசா நபி தலையை மகிழ்ச்சியோட தூக்கிட்டாங்களாம். இன்னைக்கு இருக்கு உனக்குன்ட்டு தலையை தூக்கிட்டு சொன்னாங்களா, யார் ஹுதில் காரூன், பூமியே காரூனை பிடிச்சி உள்ள இழு அப்படின்னு கட்டளையிட்டுட்டாங்க. காரூன் நின்ற இடத்திலே பூமி அப்படியே அவன் காலை பிடிச்சி உள்ள இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. கதறான், மூசா 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 மூசான்னு கதறான் அவன். அப்பதான் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களாம், எங்க இப்ப கூப்பிடு, நீ வைத்திருக்கக்கூடிய ஹசானாக்களில் எத்தனை திரகங்களை தீனார்களை நீ மக்களுக்கு கொடுத்து பெரிய பெரிய யானைகளை நீ வாங்கி உன்னை இந்த பூமியிலிருந்து விடுவிக்க முடியும் என்று நீ நினைத்தாய் என்று சொன்னால் நீ எப்படி வேணாலும் கூப்பிடு அப்படின்னு ஒன்று. காரூனுக்கு ஆடி போயிடுச்சான், ஒண்ணுமே பண்ண முடியல, காரூனால் ஒண்ணுமே செய்ய முடியல. ஏன்? விளங்கி கொண்டான், அல்லாஹுவினுடைய சொத்தை அபகரிப்பவர்கள், அல்லாஹுவினுடைய பொருளை தன்னுள் வைத்துக் கொள்பவர்களுக்கு அல்லாஹ் இது போன்ற பெரும் பெரும் அநீதங்கள், பெரும் பெரும் அக்கிரமங்களுக்கு அல்லாஹ் இது போன்ற தண்டனைகளை இறக்குவான் என்ற ஒரு படிப்பினையை காரூனினுடைய வரலாற்றில் இருந்து நமக்கு அல்லாஹ் படிப்பினையாக்குகிறான். பூமி இழுக்குது, அப்படியே முட்டி வரைக்கும் இழுக்குது, கத்துன்னு கத்துறோம், தொடை வரைக்கும் போகுது, இடுப்பு வரைக்கும் போகுது, நெஞ்சு அப்படியே தலை உள்ள அல்லாஹ் இறக்கி விட்டான். அவனோடு அவனுடைய ஹசானாவும் உள்ளே இறங்கி விட்டது என்று வரலாறு நமக்கு தெரிவித்து காட்டுகிறது. இப்போ யோசிச்சு பார்க்கணும், நம்ம அல்லாஹ்வினுடைய நிலம் ஒன்று இருக்கிறது, அதை அபகரிப்பது இருக்கிறதே, அது பெரும் பாவங்களில் கட்டுப்பட்டது என்று நாம் சொல்லலாம். காரணம், ஒரு சில பாவங்களை அல்லாஹ் இந்த துன்யாவிலேயே மன்னித்து விடுவான். மன்னிக்காத ஒரு பாவம் என்று இருக்கும் என்று சொன்னால் அது இறைவனுடைய சொத்துக்களை அபகரிப்பது. இரண்டாவது, இறைவனுடைய சொத்தை தன்னுள் அடக்கி கொள்வது, ஜக்காத்து கொடுக்காம அல்லாஹ்வுக்காக வேண்டி எதுவுமே கொடுக்காம நம்ம வச்சுக்கிறது. இது எல்லாமே அநியாய முறையில் அபகரிக்கப்படக்கூடியவைகள், தன்னுள் வைத்துக் கொள்ளக்கூடியவைகள் எல்லாம் ஒரு நாள் அது இப்படித்தான் ஆக்கப்படும் என்ற ஒரு உபதேச வரலாற்றினை, ஒரு படிப்பினையை அல்லாஹ் பல நபிமார்கள் பல சமூகத்தவர்களுடைய வரலாற்றிலிருந்து நமக்கு படிப்பினை தருகிறான். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை எப்படி வாழச் சொல்லியிருக்கிறானோ அதன்படி வாழ வேண்டிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சோதனையாள காலகட்டத்தில் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சாதகமாக வெற்றியை அருள்பாலிப்பானாக. அல்லாஹினுடைய சொத்துக்களை கைவசப்படுத்தக்கூடிய கயவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தண்டித்து அவர்களுக்கு அல்லாஹ் பெரிய பேரழிவை தருவானாக. பத்துவா செய்கிறேன்னு நினைக்க வேண்டாம், ஏன்னா அல்லாஹினுடைய இது பொருள், இது என்னுடையது உங்களுடையது அல்ல, அவனுடைய சொத்து இது, அதனால நான் சொல்றேன். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்காக வேண்டி வாழக்கூடியவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேசித்து அவனோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தொருள் வாழிப்பானாக. ஜக்காத்துகள் மற்றும் இறை தான தர்மங்களை இறைவன் வழியிலே செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அந்த மனப்பக்குவத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து பெரும் பாவங்களை விட்டும் சிறிய பாவங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை அனைவர்களையும் பாதுகாத்து வல்லோடு எப்படி வாழச் சொன்னானோ, பெருமானார் வாழ்ந்து காட்டினார்களோ அப்படி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல்